சொல்லுங்க சாமாஸ். நீங்க? சார் நான் டிஸ்பிளே மாத்தி மட்டும் தான் குடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு இல்ல செக் பண்ணிருக்கேன் சார். மாத்தி மட்டும் தான் குடுப்பீங்க. செக் பண்ணதில்ல. ஆனா இனிமேல் செக் பண்ணுவீங்களா? இப்ப நம்ம சொன்னது வரைக்கும்? இன்னைக்கு டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா செக் பண்ணலாம் சார். ஓகே சார். நீங்க? ஓகே சின்னசாமி சார் சார் நான் உங்களுக்கு? ஒன்று சாம்சங் ஏ சார் சாம்சங் சாம்சங் A12 ஒன்று லைட் ஐசி கம்ப்ளைண்ட் தான் சார். A12 A12 சொல்லுங்க. சார் அது லைட்டிங் அதான் டிஸ்பிளே வருது, பட் லைட்டிங் மட்டும் வராமல் இருந்தது. நான் ஆர்டர் சொல்யூஷன் வச்சு தான் சார். அது இல்லை, இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இந்த கிளாஸ் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தது நான் அது. காயில் போயிட்டு இருந்தது சார். காயில் 2 காயிலும் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் மேலே கெப்பாசிட்டி ஒன்று ஷார்ட் இருந்தது, அது சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டல்லாக வருது, ஃபுல் பிரைட்னஸ் வரல சார். அது அது என்ன சார் கம்ப்ளைண்ட் இருக்கும்? ஃபுல் பிரைட்னஸ் நீங்க எந்த இண்டக்டர் மாத்தீங்கன்னா அதோட வேல்யூ கரெக்டான வைக்கலன்னு அர்த்தம். வேல்யூ கரெக்டாக வைக்கலீங்களா? ஆமா. அந்த டிஸ்பிளேட இண்டக்டரோட வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ கரெக்டான வேல்யூ வைக்கல. ஏதோ கம்மியா வச்சிருக்கீங்க. இல்லன்னா நீங்க எந்த எந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் இருந்துச்சு பாத்தீங்களா? லைட் ஐ செக்ஷன்ல மட்டும் டயோடுக்கு அவுட்புட் ஆகுற கெப்பாசிட்டரோட வேல்யூ கரெக்டா இருக்கணும். 50 வாட்ஸ் 50 வோல்டேஜ் ரொட்டேஷன் பண்ற மாதிரி அந்த கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் ஒண்ணு தப்பா வச்சிருப்பீங்க. அந்த கெப்பாசிட்டர் கரெக்டான வேல்யூ கெப்பாசிட்டர் வைக்கணும். எவ்வளவு வேல்யூ ஐ மீன் எவ்வளவு ஃபார்வர்ட் இருக்கோ அவ்வளவு ஃபார்வர்ட் அங்க வோல்டேஜ் மேட்ச் ஆகிற மாதிரி. ஒண்ணு அது இந்த ரெண்டுல ஏதோ ஒரு மிஸ்டேக் தான் நீங்க பண்ணிருக்கலாம். ஓகே 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 சார். இப்ப எடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுச்சா? இதுல என்ன டவுட் இருக்கா? இல்லை, புரிஞ்சுது சார். ஓகே அம்ஜாத் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. உங்களுக்கு எனி டவுட்? ஓகே சார். எதனா டவுட் இருக்குங்களா? என்ன டவுட் இருக்குங்களா அம்ஜாத் சார்? இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி செக் பண்ணீங்க? இல்ல சார். இந்த செக்ஷன்லாம் நீங்க இப்படி செக் பண்ணி எதனா ரெடி பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? இப்ப நம்ம சொன்ன செக்ஷன்லாம் எதனா செக் இல்ல பண்ணிருக்கீங்களா? சார், இல்ல சார், செக் பண்ணல சார். இனிமேல செக் பண்ணி ரெடி பண்ணுவீங்களா? இனிமேல் செக் பண்ணுவோம் சார். மணிகண்டன் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எதனா டவுட் இருக்கா? முன்னாடி நீங்க எப்படி செக் பண்ணிருக்கீங்களா? இது அதிகமா பார்த்தது இல்லை சார். செந்தில் சார் சொல்லுவாரு, அதை வச்சு ஓரளவு பார்ப்பேன். அவ்வளவுதான். அதிகமா ஃபுல்லாக இது ரொம்ப டீப்பா பார்த்ததே இல்லை சார். நான் கனெக்டர்ல டயோடு வேல்யூ பண்றதோட சரி, லைன் போனதில்லை சார் நான் இது. ஏன்னா இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குமா, அதனால இது எனக்கு புரிதலும் இல்லை இந்த இடத்துல. இது இப்ப கொஞ்சம் சொல்லவும் எனக்கு கொஞ்சம் ஓகே, ஓரளவு புரியுது. ஒரு டைம் வீடியோ பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் இதாயிக்குவேன். இப்ப கரெக்டா டீப்பா ஓகே எந்த சார், இந்த டீட்டெயில் வருதுன்னு எல்லாம் இப்ப டீட்டெயிலோட நம்ம சொல்லிருக்கோம். இப்போ உங்களுக்கு கரெக்டா கொஞ்சம் அனலைஸ் ஆயிடுச்சுங்களா? இப்ப செக் பண்ண முடியுமா? இப்ப புரியுது சார், இப்ப புரியுது. ஆனா லைன் எது எதுக்குன்னு தெரியவும் இப்ப ஓகே இப்படிதான் அப்படின்னு தெரியுது சார். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப முன்னாடி எந்த லைன் எதுக்குன்னு தெரியாம இருந்துச்சு, இப்ப எந்த லைன் எதுக்குன்னு தெரியுது, எங்க இருந்து வருதுன்னு தெரியுது. அப்படிங்கிறப்ப ஓகே இது வந்தாதான் இது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு புரியுது சார். ஓகே பர்வீன் குமார் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? புரியுது சார், புரியுது சார். இதுக்கு முன்னாடி என்னென்ன செக்ஷன் செக் பண்ணிருக்கீங்க? செக் பண்ணிருக்கீங்க எதனா ரெடி பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி இந்த லைன்ல செக் பண்ணிருக்கீங்களா? ஓகே. என்னென்ன கூடுதலா ஓட்டர் டேமேஜ் தான் வருது. அந்த சில நேரம் லைன்கள் ட்ராக் போயிருக்கும். டயோட் வேல்யூ வச்சு பார்ப்பேன் வருதாண்டு. அந்த வரையிலாட்டி அந்த லைனை ட்ராக் பண்ணிட்டு போயிருக்கல எங்கேயாவது டேமேஜ்கள் இருக்கும். அதாவது ஜம்பர் லைன் அடிச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு இந்த செக்ஷன் +5 வோல்டேஜ் -5 வோல்டேஜ் என்னோட லைன் அடுத்து இந்த செக்ஷன் எல்லாம் நீங்க நம்ம பிரச்சனை டிஸ்பிளே செக்ஷன் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வோல்டேஜ்ல உள்ள சில செக்ஷன் சொல்லிட்டு நான் டிஸ்பிளே செக்ஷன் போறேன்னா மொத்தமா டிஸ்பிளே கனெக்டர் டிஸ்பிளே செக்ஷன் சொன்னா அப்புறம் இந்த வோல்டேஜ் எல்லாம் எங்க இருந்து சார் வருது, இது எப்படி வருதுன்னு கேட்பீங்க. உண்மையிலுமே இதான் உண்மை. எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சார் நீங்க சொல்றீங்க ஓகே, இந்த வோல்டேஜ் அப்ப எங்க இருந்து வருது, இது எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த வோல்டேஜ் எல்லாம் ஜென்ரேட் ஆகுறது இந்த ஐசி பத்தி நான் எல்லாம் சொல்லிட்டு டிஸ்பிளே செக்ஷன் பண்ணா அப்ப தெளிவா உங்களுக்கு புரியும் விளக்கமா. ஓகே சார் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன்லாம் சொல்லிட்டாரு, அடுத்தது இப்ப சொல்ற செக்ஷன் இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா மேட்ச் ஆகுது, அப்ப கரெக்டா இப்படிதான் ஒர்க் ஆகும், சொல்றது கரெக்ட் தான் அப்படின்றத நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷனை முடிச்சுட்டு அடுத்து டிஸ்பிளே கனெக்டர் ஃபுல் கனெக்டரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது. ஓகேங்களா செந்தில் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எனி டவுட்? சார் ஓகே சார். இப்போ கிராஃபிக்கல் செக்ஷனுக்கு வர அந்த +5 -5 வோல்ட் இருக்குங்க சார், அது வந்து நம்ம டிஸ்பிளே கனெக்ட் பண்ணாமே வருமா சார், இல்லை கனெக்ட் பண்ணாத அந்த வோல்டேஜ் வருமா சார்? இப்போ நம்ம பேக்லைட் எப்படி சார் பல்த் பிடபிள்யூஎம் வந்து நம்ம டிஸ்பிளே கனெக்ட் பண்ணாதான் அதுலேருந்து ஃபீட்பேக் வந்து பேக்லைட் ஆனதில்ல சார், அந்த மாதிரி வந்து இந்த கிராஃபிக்கல் வோல்ட்டும் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணாதான் வருமா சார், இல்லை நார்மலாக வருமா சார்? +5 வோல்டேஜ் -5 வோல்டேஜ் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சிபியூல இருந்து இனேபிள் லைன் வந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே கனெக்ட் பண்ணாமலே வரும்.
ஓகே. ஓகே சார். டிஸ்ப்ளே கனெக்டர்ல இருந்து உங்களுக்கு எனேபிள் லைன் போகுது. இப்ப இதுல இருந்து டிஸ்ப்ளே கனெக்டர்ல இருந்து எனேபிள் லைன் போகுது அப்படின்னா, அப்ப டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ணா மட்டும் தான் வரும். அந்த எனேபிள் ஓகேங்க சார். லைன் தான் டிசைட் பண்ணும். நீங்க டிஸ்ப்ளே போட்டுட்டு செக் பண்ணணுமா? டிஸ்ப்ளே போடாம செக் பண்ணணுமா? ரொம்ப சிம்பிள். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா இப்ப நான் சொல்றது? ஓகேங்க சார். ஓகே. இப்ப டிஸ்ப்ளே கனெக்ட் அந்த எனேபிள் லைன் தான் டிசைட் பண்ணும். நீங்க டிஸ்ப்ளே போட்டு நீங்க செக் பண்ணணுமா? டிஸ்ப்ளே போடாம செக் பண்ணணும். ஐ மீன் சிபியூவா? டிஸ்ப்ளே கனெக்டரா? டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ணா. ஓகே சார். அவ்வளவுதான். ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி செக் பண்ணி ஓகே. இந்த செக்ஷன்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களா எதனா? ஒரு மொபைல் ரெடி பண்ணியிருக்கேன் சார். ஒரு மொபைல் தான். எத்தனை வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்க? சார் நான் இப்போ ஒரு பாஸ்ட் 1 இயர் சார். நான் நியூட்ரான் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் சார் இந்த ஃபீல்டுக்கு வரேன். வருஷமா இருக்கீங்க. இப்போ இன்ஸ்டியூட் போயிட்டு வந்து இப்போ இருக்கீங்க. ஆனா இனிமேல் இப்போ நீங்க செக் பண்றது எல்லாமே இப்போ ஈஸியா செக் பண்ணி ரெடி பண்றீங்கல்ல இப்போ சொன்ன மெத்தட் வச்சு பார்த்தா. பண்ணிடுறேன் சார். கண்டிப்பா பண்ணிடுறேன். ஓகேங்க சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாரு? சாமி சார் கேட்டாச்சா? பாலச்சந்திரன் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? சார் அந்த எனேபிள் லைன் வச்சு நானும் ஒரு செட் ரெடி பண்ணியிருக்கேன் சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரெட்மி 12C. ஏன்? லைட்டிங் வரல சார். அது ஆல்ரெடி வேற எங்கேயோ ஒசூர் பெங்களூர்லாம் போயிட்டு வந்தது ஒரு கடைக்கார செட்டு தான் சார் அது. வேற எங்க போட்டு ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா அந்த சிபியூல வந்து வரக்கூடிய எனேபிள் லைன் வந்து அங்க வரல சார். அதுக்கப்புறம் சிபியூ ரீபால் பண்ணி வச்சு லைட்டிங் வச்சாச்சு சார். அவ்வளவுதான். செக்ஷனை பொறுத்து வேலை செய்யணும். இப்போ நம்ம சொல்றது இப்போ நான் சொன்ன கான்செப்டும் இப்போ நீங்க செஞ்ச வேலைக்கு மேட்ச் ஆச்சா மேட்ச் ஆகலையா? ஆச்சுங்க சார். அதான் சார் நீங்க சொன்னதான் எனேபிள் லைனே செக் பண்ணேன் சார். அது கரெக்டா ஓகே ஆச்சு சார். அது சிபியூ ரீபால் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே லைட்டிங் வந்துருச்சு சார் அது. பட் ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க இந்த இண்டக்டர் காயில் எழுதி பக்க கெப்பாசிட்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் எதுவும் வேலை ஆகல. ஏன்னா நம்ம எனேபிள் லைன் வராது. கரெக்ட். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செக்ஷன் பையா வேலை செய்யறதுக்கும் குத்து மதிப்பா ஒரு இண்டக்டர் மாத்தினா ரெடி ஆயிடும், ஒரு கெப்பாசிட்டர் மாத்தினா ரெடி ஆயிடும், ஒரு ஜம்பர் அடிச்சா ரெடி ஆயிடும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் ஒரு ஜம்பர் நம்ம அங்க அடிக்கிறோம்னா கூட அங்க ஏன் அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோம்னா அதுக்கான ரீசனபிள் காரணம் இருக்கணும். காரணம் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன்ல வேலை செய்யக்கூடாது. இதான் முக்கியமே. வேலை செய்யக்கூடாது. இல்ல சார் அதுல நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். குத்து மதிப்பா செஞ்சிருக்காங்க பட் வேலை ஆகல. அதுக்கப்புறம் தான் சார் நம்ம கிட்ட வந்தது எனேபிள் லைன் ஒர்க் ஆகுதுனால அது ரீபால் பண்ணி வச்சு ஓகே சார். நல்ல வேலை, சந்தோஷப்படுங்க. அவங்க வச்ச கம்போனன்ட்ஸ் எல்லாம் சேம் வேல்யூ சேம் கம்போனன்ட்ஸ் வச்சதால உங்களுக்கு ரீபால் இல்ல சார் வேல்யூ இல்லைங்க சார். இண்டக்டர் மாத்திட்டு இருக்காங்க. நான் வேல்யூ கண்டுபிடிச்சு நான் கரெக்டான இண்டக்டர் வச்சு சார். அது 10 இருந்தது அதுல. அவங்க வேற ஏதோ வச்சிருக்காங்க. நான் சேம் வேல்யூ பார்த்துட்டு வச்சேன் சார். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதான் இப்ப அப்டேட் ஆயிட்டீங்க அப்ப ஓரளவுக்கு. ஓகே, நாளைக்கு டெஸ்ட்ல தெரிஞ்சிடும் எனக்கு யார் யார் எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கீங்க என்ன இதுன்ட்டு. நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிடும் எல்லாம். இதுல வந்து யாரு எல்லாருமே இன்ஸ்டியூட் போனது தான். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான், இல்ல 2 ஸ்டூடெண்டா? ஆமா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேல்முருகன். இவங்க 2 பேர் தான் இன்ஸ்டியூட்டுக்கு போகாத ஆளு. இது எல்லாருமே இன்ஸ்டியூட் போயிட்டு வந்தவங்க தான். I am suffering from fever. Please give me 1 day leave. என்ன சார்? இல்ல சார். இல்ல ஏன் இதை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயம்லாம் நீங்க நேரம் எப்பயே கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நேரம் உங்க டைம் வேஸ்ட் ஆயிருக்காது. நேரம் போனை ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்ஸ்டியூட் போய் இப்ப சொல்றேன். அதனால வேற எதுவும் இல்ல. ஓகே, நாளைக்கு ஆனா தெரியும் இன்ஸ்டியூட் போகாத இவங்களும் எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்காங்க இல்ல அப்படின்றது. டெஸ்ட் இல்ல. ஓகே சரி, ஓகே பாய். நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை பாய். நாளைக்கு டிஸ்பிளே செக்ஷன் முடிச்சுட்டு 2 டிஸ்பிளே செக்ஷன் தான் முடிப்பேன். அதுலயே உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா டெஸ்ட் இருக்கு. எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுக்குங்க. நான் எதை பத்தி கேட்பேன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கணும் அதை பத்தி தான் நான் கேட்பேன். அதுக்கு முன்னாடி செக்ஷன் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அதுல எந்த கொஸ்டினும் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ போற செக்ஷனை பத்தினா உங்களுக்கே தெரியாது. அதை பத்தி கேட்டு உங்களுக்கு புரியாத நீங்களும் ஆன்சர் பத்தி தான் சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கிற கிளாஸ் பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். அதை பத்தி தான் டெஸ்ட்டும் இருக்கும். கொஞ்சம் அதை எல்லாத்தையும் நீங்க பார்த்து ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. ஓகேங்களா? ஓகேவா சார்? எல்லாருக்குமே தான் சொல்றேனே. டே 1ல இருந்தா சார் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சார்ஜிங் செக்ஷனும் கேப்பீங்களா சார்? சார் நான் தான் மொத்தமா ஒரே வார்த்தையா நான் சொல்லிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் எந்த செக்ஷன்ல இருந்தாலும் நான் கேட்பேன். நீங்க எந்த செக்ஷன்ல இருந்து தான் கேட்பேன்னு இங்க ஒண்ணு இது இல்ல. புரியுதுங்களா? நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன். நான் இது வரைக்கும் உங்களுக்கு நடத்தின கிளாஸ்ல இருந்து எந்த செக்ஷன்ல இருந்து வேணாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நான் கேப்பன்றதுல டயக்ராம் மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டிங் என்ன வால்டேஜஸ் வரும். நான் வால்டேஜ் கில்டேஜ் எல்லாம் எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். நேம் கொடுத்துருவோம், சில செக்ஷன் கொடுத்துருவேன். என்ன வால்டேஜஸ் வரும், இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பர்ஃபார்மன்ஸ்னா இங்க அப்படின்றது டீட்டெயிலா கேட்பேன். அதுக்கான ஆன்சர் நீங்க கொடுக்கணும்.
ஓகேங்களா? அதுதான் டெஸ்ட் நாளைக்கு. ஓகே ஓகே சார். ஓகேவாப்பா? சார் ஒரு எல்லாரும் டவுட் சார். சொல்றேன். சொல்லுங்க. ஒரு டவுட் நான் 2 டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. சார் இப்போ கொஞ்சம் பழைய மொபைல் அப்படின்னா கிராபிக்ஸ் வரலனாலும் லைட் ஒர்க் ஆகும், பேக் லைட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னீங்க. கொஞ்சம் லேட்டஸ்ட் மொபைல்ல வந்து கிராபிக்ஸ் வரலன்னா பேக் லைட்டும் ஒர்க் ஆகாது அப்படின்னீங்க. இப்போ அதே மாதிரி பிளஸ் +5 வோல்டேஜ் -5 வோல்டேஜ் வந்து சிபில இருந்து வந்துச்சு அப்படின்னா +5 வோல்டேஜ் வந்து நம்ம டைரக்டா செக் பண்ணலாம் அப்படிங்க. டிஸ்பிளே கனெக்டர்ல இருந்து வந்துச்சுன்னா அதை வந்து செக் பண்ண முடியாது அப்படிங்களா? இதே மாதிரி இந்த கிராபிக்ஸ் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த சிக்னல் போகல அப்படின்னா இது பழைய மாடல் அப்படிங்கிற மாதிரி எதுவும் லைன் எதுவும் உண்டா சார்? பழைய மாடலுக்கு புது மாடலுக்கு எதுவும் லைன் இல்லை சார். கிராபிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் 2 வால்டேஜ் நான் சொல்லிட்டு இல்லை. கிராபிக்ஸ் வரலன்னா 2 வால்டேஜ் ரிஸ்க் இருக்கு. என்ன வால்டேஜ்? 1.8 வால்டேஜ் 2.8 வால்டேஜ் வரணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல, கவனிக்கலையா நீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம சார் சொன்னேன்ல ரெட்மி ஆமா 1 சார். அந்த ஆமா சார். 1.8 வால்டேஜ் அண்ட் 2.8 வால்டேஜ் அந்த வால்டேஜ் வரணும்னு சொன்னேன்ல. அந்த ஆமா. வால்டேஜஸ்ல எதனா ஒரு வால்டேஜ் லெவல்ல அந்த வால்டேஜ் ஒன்று வரலன்னா கிராபிக்ஸ் வராது. சரிங்களா? பழைய இல்ல மாடல் சார், இப்போ அந்த பழைய மாடல் புது மாடல்ங்கிறத எப்படி இது பண்றதுன்னு கேட்க. இப்போ பழைய மாடல்ல வந்து கிராபிக்ஸ் வரலனாலும் சொல்லுங்க. பேக் லைட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னீங்களா சார்? ஆமா சார். இதுக்கு எதுவும் லைன் எதுவும் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்கேன். வேற ஏதாவது ஒரு லைன் கொடுத்து இப்போ புது மாடல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த லைனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்களா? எப்படி இது I2C லைன் கேட்கேன். அது வந்து நீங்க டைரக்டா அப்படி இல்லை. எதனால சார் இப்படி ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க, நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன். சுத்தி வளைச்சு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அது ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராபிக்ஸ் ஒன்னாலும் பேக் லைட் எரியுது, இதுல ஏன் எரிய மாட்டேங்குதுன்னு கேக்குறீங்க. கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். அது நீங்க டைரக்டா இப்படி கேட்டிருக்கலாம். அது ஒண்ணும் இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா I2C இருக்காது. I2C லைன்னா சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்காது. இதுல சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் கண்ட்ரோல் இருக்கு. அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த புரோட்டோகால்ஸ். இப்போ புரிஞ்சுச்சுங்களா? ஓகே சார். உங்க டவுட் கிளியர் ஆச்சுங்க சமாஸ்? ஓகே சார். நீங்க டைரக்டாவே இப்படி கேட்டிருக்கலாம். நீங்க லாஸ்ட்ல சுத்தி வச்சு பாத்தீங்கன்னா அப்ப லாஸ்ட்ல இது ஏன் அப்படி ஒர்க் ஆகுது, அது ஏன் அப்படி ஒர்க் ஆகுதுன்றீங்க. ரொம்ப எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ஏன் லைட் ஐசி எனக்கு எல்லாம் ஒர்க் ஆச்சு, கிராபிக்ஸ் வந்தாலும் வராட்டாலும். இப்ப கிராபிக்ஸ் வந்தா மட்டும்தான் லைட் ஐசி ஏன் ஒர்க் ஆகுது? காரணம் என்ன? இதான் உங்களோட கொஸ்டின். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அது சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன். ஐ மீன் I2C லைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. பழைய மாடல் I2C லைன் இல்ல. அந்த I2C லைன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. கிராபிக்ஸ் வந்துச்சா வரலன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட் ஐசிய வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணி. ஓகேங்களா? சார் இந்த ரியல்மி அந்த இதுல காட்டலாமா? அப்போ அந்த சார் இப்போ வச்சிருக்கீங்களா சார் ஸ்கீமேட்டிக்ஸ் இதுல அந்த லைன் காட்டலாமான்னு கேட்டேன் சார். இப்போ வச்சிருக்க லைனா சீரியல் டாட்டா அண்ட் பாத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. காண்ட மட்டும் சொல்லவே இல்லையே. நம்மளுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க. பாருங்க சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் இருக்குல்ல, I2C லைன் இருக்கா இல்லைங்களா? இருக்கு சார். ஆனா இதுதான் இப்போ கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா +5 வால்டேஜ் -5 வால்டேஜ்ல இந்த I2C லைன் அதையும் காமிக்கிறேன். பாருங்க இருக்குங்களா? ஆமா சார். அப்போ இது வந்து கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் +5 கிராபிக் செக்ஷன் இதெல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லைட் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணி. ஓகேங்களா? இப்போ கிளியர் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு சுத்தமா? ஓகே சார். ஓகே ஓகே சார். சரி ஓகே பாய். நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை பாய். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.